இன்றைக்கி ஒரு செய்தியை பார்ப்போம். சங்கீதம் 103வது சங்கீதம் வசனம் 1 மற்றும் 2. இதில் இந்த 2 வசனத்தையும் இன்னொரு வசனத்தையும் சேர்த்து பார்ப்போம். 103வது சங்கீதம் வசனம் 1 மற்றும் 2. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போதெல்லாம் விரிவடைகிறது, ஒரு மனம் வருது. ஒரு மனம் கிடைக்கும்போது அந்த ஆத்மா விரிவடையும். அதாவது ஒரு மனம்னும்போது ஒரு நிலையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் நிலை வருது. அதாவது அந்த பரிசுத்தாவியோடு இணைஞ்சு செயல்படுகிற நிலை வருது. ஆத்மா விரிவடையுது. ஆத்மா விரிவடைஞ்சதுன்னா அதுக்கு இன்பம். நம்ம எல்லை கட்டி நிற்கும்போது, நான் வேறு நீ வேறு, இல்லை மற்றவங்க இவன் எனக்கு துன்பம் தரான், இவன் கெட்டவன், இவன் நல்லவன், நம்ம பாகுபாடு பார்க்கும்போது ஆத்மா சுருங்குது, ஆத்மா சுருக்கமடையுது. ஆத்மா விரிவடைகிறதுன்னா ஏன் ஒரு வசனம் இருக்கும், சகல ஆத்மாக்களும் என்னுடையதுன்னு ஒரு வசனம் இருக்கும், பைபிள் எழுதியிருக்கு. அது இன்னொரு தடவை நான் குறிப்பில் சொல்கிறேன் உங்களுக்கு. சகல ஆத்மாக்களும் என்னுடையதுன்னு. அது போல் உங்களுக்கு நம்ம இயேசு சொல்லியிருக்கிற, துன்பம் தருகிறவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது போல் நீங்கள் இவங்க துன்பம் தராங்க, இவங்க துன்பம் தராங்க, இவங்க துன்பம் தராங்கன்னு சொல்லினே இருக்கிறத விட, அவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை செய்யும்போது உங்களுடைய ஆத்மா விரிவடையும். இதில் சங்கீதக்காரன் சொல்றது போல், தாவீதின் சங்கீதம் இது. சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு துதிக்கும் போது நம்மளுடைய ஆத்மா விரிவடையும், எல்லையற்ற நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஒரு பிரின்சிபல், ஒரு கிரேக்க தத்துவம் கூட சொல்லுது, ஆஸ் அபோவ் சோ பிலோ. ஆஸ் அபோவ் சோ பிலோ, அண்டத்தில் என்ன இருக்கோ அது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது போல் அதே ஆஸ் அ மேன் திங்கர் சோ இஸ் ஹி. ஒரு மனுஷன் எதை சிந்திக்கிறானோ அதை போலவே இருக்கிறான், அவனுடைய குணம் அதை போலவே அமையும். அது போல் நீங்கள் ஸ்தோத்திரிச்சே பழகுங்க. ஒரு வாழ்நாளையும் ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பித்து ஸ்தோத்திரத்தோட ஒரு நாளையும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லும்போது, ஒரு நாளையும் நான் 7 தரம் துதிப்பேன். 7 தரம்னா அதாவது 7 தடவை ஸ்தோத்திரம்னு சொல்கிறது இல்லை. அதாவது ஒரு இடைவெளி விட்டு, அதாவது ஒரு காலையில் இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் எப்படி 5 தடவை பிரித்து சாப்பிட்றாங்க ஒரு உணவை, அதுபோல் சங்கீதக்காரன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஆவிக்குரிய உணவை 7 தடவையாக பிரித்து சாப்பிட்ருக்காரு. அவர் 7 தடவை அவர் ஒதுக்கியிருக்கார். ஒரு ராஜா அவர் இருந்தாலும் 7 தடவை அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்காரு. அதாவது நம்ம உணவு நம்ம சரீரத்தில் 3 சரீரம் இருக்குதுங்க. அதாவது இந்த சரீரம் ஆவி, ஆத்மா, சரீரம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்கிறோம். இதே சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தான் சாப்பாடு. இந்த சத்துணவு என்ன, புரோட்டீனு, ஃபேட்டு, ஃபைபரு, எந்த உணவு சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவுமே, அதாவது அந்த ஃபிசிக்கல் ஃபுட்டு ஃபிசிக்கல் பாடிக்கு தான் போய் சேரும். ஃபிசிக்கல் ஃபுட்டு ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் போய் சேரும். மீதி இருக்கிற ஆத்மாவுக்கு உணவு எது, ஆவிக்கு உணவு எதுன்னா இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது, தேவனை பற்றி நினைக்கும் போது, தேவனை துதிக்கும் போது உங்களுக்கு தேவன் ஒரு ஆற்றலை தராரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம், சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதில் என்னென்னா, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவ பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது தேவன் அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கார் ஆவியை. அதுபோல் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை அளவில்லாமல் பேசும்போது, வார்த்தையை எடுத்து கன்ஃபெஷன் பண்ணும்போது, அதாவது கன்ஃபெஷன்னாலே பாவ அறிக்கை மட்டும் இல்லை, வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்யும்போது, வசனத்தை பிரயோகிக்கும் போது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனத்தை பிரயோகிக்கும் போது, அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா அளவில்லாத ஆவியை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். ஆத்மாவை விரிவடைய செய்யறதுக்கு ஆவி முக்கியம்.
ஆத்மா வந்து எப்போ உயிரோடு இருக்கணும்னா, எப்போ செழிப்பாக இருக்கணும்னா, ஆவி தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும்போது தான். இந்த ஆவி பரிசுத்தாவியானவர் உங்கள் ஆவியோட தொடர்பில் இருந்து அந்த ஐக்கியத்தில், பரிசுத்தாவியானவரோட உங்கள் ஆவி ஐக்கியத்தில் இருந்து தொடர்ந்து அந்த ஆற்றல் உங்களுக்கு, பரிசுத்தாவியானவருடைய வல்லமை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்போது இந்த ஆத்மா செழிப்படையும், ஆத்மா வாழும். தேவனை தேடுகிறவர்கள் இருதயம் வாழும்னது போல உங்களுடைய ஆத்மா விரிவடையும், உங்களுடைய ஆத்மா எல்லை விரிவடையும். உங்கள் ஆத்மா எல்லை விரிவடைய வந்து என்ன ஆகும்னா ஒரு இன்பம் கிடைக்கும். அதாவது தேனிலும் மதுரமான வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ தேன் சாப்பிடும்போது ஒருத்தருக்கு எப்படி அவர் ஒரு இன்பத்தை உணர்கிறார், சுவையுணர்வு, சுவை நல்ல சுவையாக இருக்குதுன்றார். அதுபோல் இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது, அந்த வார்த்தையை பிரயோகிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது அந்த ஆத்மா விரிவடையுது. அது அந்த அனுபவம் கிடைக்கும்போது உங்களுக்கு புரியும். அது எல்லையில்லாத நிலையை அடையும் போது வந்து அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது போல் இதோட நான் இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன். ஆத்மா விரிவடையும் போது ஆத்மா இன்பம் அடைகிறது. அதற்கு தேவனை துதிக்கணும், தேவனை பற்றிய வார்த்தைகளை பேசணும், தேவனை பற்றிய சிந்தனை இருக்கணும். அதாவது ஒரு வேதத்தில் எழுதியிருக்கு, அதாவது அந்த மைண்டில் இருக்கிற அந்த துன்பத்தை ஒழிச்சாலே போதும். அந்த கவலை, துன்பம், எரிச்சல், அந்த ஒரு எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு அமைதியாக சாந்த குணமுள்ளவனாக இருந்தால், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள்ன்றது போல சாந்த குணமுள்ளவர்கள், மோசே சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அதனால தான் அவர்கிட்ட வந்து தம்முடைய பொறுப்பு ஒப்படைச்சார். அந்த சாந்த குணம் வரும்போது, இது கொஞ்சம் கடினமான காரியம்தான். நமக்கு அடிக்கடி கோபம் வரும், சில நேரத்தில் கோபம் வரும்போது அதை தவிர்க்க பழகும்போது வந்து என்ன ஆகும்னா ஒரு சாந்த குணம் கிடைக்கும். ஒரு கடவுள் அந்த வார்த்தையை துதிக்கும் போது, வார்த்தையை சொல்லி துதிக்கும் போது, தேவனுடைய நாமங்களை துதிக்கும் போது நமக்கு வந்து அந்த எல்லையில்லாத ஆற்றல் கிடைக்கும். பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையும் கிடைக்கும். ஆத்மா விரிவடையும் போது அதுக்கு இன்பம் கிடைக்கும். நம்ம எப்போ துன்பத்தை அனுபவிக்கிறோன்னா, ஆத்மா தன்னுடைய எல்லை கட்டிய நிலையில், அது சுருங்கின நிலையில் இருக்கும்போது, விரிவடையாமல் அதோடைய எல்லை குறுகிய நிலையில் இருக்கும்போது, அந்த மனம் விரிவடையாத நிலையில் இருக்கும்போது, மனம் சுருங்கின நிலையில் இருக்கும்போது துன்பத்தை உணர்கிறோம், சரீரத்தில் உணர்கிறோம். அந்த துன்பத்தை அந்த ஆத்மா வார்த்தையினாலையும் தேவனுடைய நாமங்களினாலையும் தேவனை பற்றிய சிந்தனையினாலும் நீங்கள் தூண்டி எழுப்பும்போது அந்த ஆவியானவருடைய ஆற்றல் கிடைக்கும், அந்த பரிசுத்த வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் போது அது விரிவடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமாட்டுக்கு அது செழிப்படைய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு இன்பத்தை தரும். இதுதான் நம்ம வந்து ஒரு மன அமைதி, ஒரு நிறைவாக இருக்கிறத உணர்றோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்போ வந்து துன்பத்தை அனுபவித்தாலும் உங்களுடைய ஆத்மா நிலையை யோசித்து பாருங்கள். அது ஒரு எல்லை கட்டின நிலையில் இருக்கும். யாரோ ஒருத்தர் எனக்கு துன்பம் கொடுத்துட்டாங்க, இவங்க எனக்கு துன்பம் கொடுத்துட்டாங்க, இவங்க எனக்கு கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு ஒரு பிரிவு, நான் வேற அவங்க வேறன்ற பிரிவில் இருக்கிற நிலையில் இருக்கும். அவங்களும் கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மா தான். அவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு, நம்மளுக்குள்ளேயும் அதே கர்த்தர் தான் இருக்கிறாருன்னு நம்ம நினச்சி அவங்களையும் நம்மளுடைய ஒரு அங்கமாக, சபையான சரீரத்தில் அவர் கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல் இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு மனிதனுமே வந்து கிறிஸ்துவின் அங்கமாக தான் இருக்கிறாங்க. எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டிருக்கும் போது, தேவனால் படைக்கப்பட்டவர்களும் போது அங்கே பேதம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது துன்பம் யார் கொடுத்தாலும் துன்பம் தருவர்கள் என்னவா பார்க்கணும்னா, கிறிஸ்து தான் அவர்களை வாழ்கிறார், கிறிஸ்து தான் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு இந்த துயரத்தை கொடுக்குறாரு, கிறிஸ்து தான் அந்த துயரத்தையும் நீக்க போகிறாரு, கிறிஸ்துவே எல்லாமமா இருக்கிறாரு நம்ம நினச்சி வாழும்போது, இந்த சங்கீதக்காரனை போல என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை விஷ்ணாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகோபாரங்களையும் மறவாதே. அதாவது இந்த 103ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்கள் ஓய்வு நேரத்தில் இருக்கும்போதெல்லாம் துதிக்கணும். உங்களால் இப்போ மனது அலைபாய விடாமல் ஒரு எண்ணத்தை வந்து அது கொடுக்கணும், ஒரு வேலையை கொடுக்கணும் உங்கள் மனதுக்கு. ஸ்தோத்திர பலி செலுத்துகிற அந்த வேலையை அந்த மனதுக்கு கொடுக்கும்போது, மனது வந்து ஒரு நல்ல சர்வெண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அது விரிவடையும். அதே வந்து மனசு ஒரு எஜமான் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சுருங்கின நிலையில் வந்துடுச்சின்னு அர்த்தம். அது ஒரு ராஜா போல் ஆயிடுச்சின்னு அர்த்தம். அது சுருங்கின நிலையில் இருக்கும்போது ராஜா மாதிரி நம்மளை ஆட்சி செய்யுதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வரும், ஒரு கவலை வரும், ஒரு பயம் வரும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்க ஆரம்பிக்க அந்த ஆத்மா விரிவடையும். அந்த ஆத்மா விரிவடையும் போது எல்லையில்லாத நிலைக்கு வரும்.
ஆத்மா விரிவடைஞ்ச நிலையில சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். தொழில் செயல் நிறைவேற்றிக் கொள்கிறார், முடிச்சு கொள்கிறார்.